ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகதா கிரியேஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. கருப்பு கவுனி அரிசி வேகிறதுக்கு அதிக நேரங்கிறதுனால குக்கரில் பண்ணுவாங்க, அதுவும் ஊற வச்சு செய்வாங்க. பட் நம்ம இன்னைக்கு அதை ஊற வைக்க போகிறதும் இல்லை, குக்கர்லேயும் செய்ய போகிறதும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டான முறையில் செய்ய போகிறோம். சட்டுன்னு மார்னிங் டிஃபன் எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். கருப்பு கவுனி அரிசி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அரிசியை வந்து 2-3 டைம் வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணும். நல்லா கசக்கி பிசைஞ்சிக்கோங்க. ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அது வெளியேறிடும். அப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு மையம் அரைப்படாது, கொஞ்சம் குருண மாதிரி தான் வரும். நமக்கு சாப்பிட்றதுக்கு குருணை மாதிரி தான் இருக்கணும். அதனால் அந்த பதமே நமக்கு ஓகேயானது. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுக்கிறேன். இந்த மாதிரி குருணையாக இருக்கணும். கஞ்சி சாப்பிட்ற சொல்ல குருணையாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மையம் அரைச்சிட்டோன்னா அது ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்ம அதுக்கப்புறம் கஞ்சி காய்க்க ஆரம்பிச்சிடலாம். கஞ்சி காய்க்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிடலாம். தண்ணி சூடானதுமே அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கவுனி அரிசி, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடிப்பத்திடக்கூடாது, ஏன்னா இது நல்ல பசத்தன்மை உள்ள அரிசி, கீழே வந்து நல்லா செட்டில் ஆகும். அதனால் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொதி வந்த பிறகு நம்ம மீடியம் வச்சு மெயின்டைன் பண்ணால் போதும். கொஞ்சம் திக்காகும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சு மெயின்டைன் பண்ணணும். அரிசியை நான் வந்து ஏன் மிக்ஸில் அரைச்சிக்கிட்டேன்னா, நமக்கு இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து டிஃபன் ரெடி ஆகணும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். இதுவே நீங்கள் முழு அரிசியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகும். கஞ்சி வந்து நல்லா திக்கானதும் நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு திக்காயிடுச்சு. ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகலை, சீக்கிரமாக ஒரு ½ அன் ஹவர்லேயே நான் கஞ்சி காய்ச்சி முடிச்சிட்டேன். உப்பு வந்து ஃபைனலாக தான் நம்ம சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும்போது சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுடைய உப்பு தன்மை அதிகமாகிடும். அதனால் அந்த திக்னஸ் வந்து நல்லா கட்டியான பிறகு தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஷைனிங் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இந்த கவுனி அரிசி கஞ்சிலேருந்து கொஞ்சமாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஏலக்காவும் தட்டி சேர்த்துட்டேன். இனிப்பு சுவைக்காக வந்து நாட்டு சக்கரை 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சுவை ரொம்பவே அள்ளும். வெறும் கஞ்சியாக சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் துவையல் மட்டும், ஏதாவது ஒரு துவையல் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் துவையலை நீங்கள் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிடலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். நார்த் இந்தியன்லலாம் விருந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃபைனலாக வந்து பொங்கல் செய்வாங்க, கவுனி அரிசி ஸ்வீட் பொங்கல் செய்வாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு கவுனி அரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.